பிடி செல்வகுமார் பேசுகிறேங்க. இன்னைக்கு உங்களுக்கு தெரியும், இன்னைக்கு நேர்காணல் நடக்குது. கன்னியாகுமரி கிழக்கு தொகுதிக்காக நான் போட்டியிடுறேன். பிடி செல்வகுமார் எல்லாருமே கிட்டத்தட்ட 34 பேர் விருப்ப மனு கொடுத்துருக்காங்க. எல்லாருக்கிட்டையும் அமைதியாக பொறுமையாக எல்லாம் கேட்டறிஞ்சுக்கிட்டாரு. கள நிலவரங்களை தெரிஞ்சுக்கிட்டாரு. எல்லாரும் யாராவது ஒருத்தருக்கு தான் கொடுக்க முடியும். எல்லாருமே யாருக்கு கிடைத்தாலும் நாங்கள் ஒற்றுமையோட கிடைத்தவர்களுக்கு நாங்கள் போராடுவோம். களத்தில் நின்று அவர்களுக்கு வெற்றிக்காக உயிரை கொடுத்து போராடுவோம். இன்றைய சூழலில் தமிழகத்தில் ஒரு பெரிய அலை அடிக்கிறது. அந்த அலையில் கண்டிப்பாக மீண்டும் நமது மு.க. ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சராக ஆவது திண்ணம். அதற்காக எல்லோருமே ஒருமித்த கருத்தோடு போராட நாங்கள் தயாராக இருக்கிறோம் என்பதுதான் உண்மை. கண்டிப்பாக இந்த தடவை திமுக அவருடைய நல்ல திட்டங்கள் இருக்கு. அதாவது நான் முதல்வன் திட்டமாக இருக்கட்டும், மாணவர்களுக்காக இருக்கட்டும், பெண்களுக்கு நல்ல திட்டங்கள் கொடுத்துருக்காங்க. விடியல் பயணமாக இருக்கட்டும், இன்னைக்கு அவங்களுக்கு இந்த உரிமை தொகையாக இருக்கட்டும் 2 மடங்காக ஆக்கியிருக்கிறாரு. இந்த 5000 ரூபாய் இப்போ கொடுத்தது எல்லா பெண்களுக்கும், ஏழை எளிய பெண்களுக்கு இன்னைக்கு உதவி இல்லையா, அது ரொம்ப அவங்களுக்கு பெருமையாக பேசுகிறார்கள். பாதுகாப்பு இருக்கிறது. இந்த முதல்வர் வந்தால் நம்ம அமைதியாக வாழ முடியும். இப்படி பல திட்டங்கள், விவசாயிகளுக்கு நிறைய திட்டங்கள் கொடுத்துருக்காங்க. தாய்மானவர் திட்டம், நான் முதல்வரில் நிறைய பேர் வெற்றி பெற்றிருக்காங்க. பெண்களுக்கு அந்த மடிக்கணினி கொடுத்தது எல்லாமே பெரிய அளவில் பேசப்பட்டு இருக்கு. அவருடைய திட்டங்கள் பேசப்படுறதுனால நிச்சயமாக இந்த தடவை கன்னியாகுமரி தொகுதி திமுகவின் கோட்டையாக இருக்கும். அங்கே தொடங்குற தொடக்கம் இங்கே வர கிட்டத்தட்ட நான் சொல்கிறேன் 230 தொகுதிகளில் கண்டிப்பாக திராவிட முன்னேற்ற கழகத்தின் கூட்டணி வெற்றி பெறும். மீண்டும் பெரிய வெற்றி பெற்று மு.க. ஸ்டாலின் அவர்களே முதல்வர் ஆவார் என்பதில் எந்தவித மாற்றமும் கிடையாது, எந்தவித சந்தேகமும் கிடையாது. விஜயை பொறுத்த மட்டும் விஜய் அவர் இன்னைக்கு வந்திருக்கு, நேற்று வந்தவர் சார். அவருக்கு ஒன்றும் பெரிய எங்களுக்கு தெரியும், அந்த களத்தில் வரும்போது தான் தெரியும். ஒரு கவர்ச்சி, அது ஒரு பிம்பம், அதாவது ஒரு அட்டக்கத்தி என்னைக்கு நிஜ கத்தி பட்டாக்கத்தி ஆகாது. அட்டக்கத்தி வேற, பட்டாக்கத்தி வேற தான். நிஜம் வேற, நிழல் வேற. அதை இதை செய்வேன்னு சொல்லி இப்பவுமே நீங்கள் கொஞ்ச நாளிலே பார்த்துருப்பீங்க. அவருடைய நிர்வாகத்திறம், ஒரு கரூர் சம்பவமாக இருக்கட்டும், இப்போ இருக்கிற அவருடைய மனைவி அவர் மீது விவாகரத்து வழக்காக இருக்கட்டும், கூட இருக்க ஆதவ் அர்ஜுனாவே பேச தெரியாமல் சூப்பர் ஸ்டார் அவர்களை பற்றி தவறாக பேசி இன்னைக்கு மன்னிப்பு கேட்கறதாக இருக்கட்டும், எதுவுமே ஒரு திட்டமிடல் இல்லை. ஏதோ எடுத்தம் கவுத்தம் நம்ம ஈஸியாக வந்துடலாம். ஒரே நாளில் அண்ணாமலையில் பணக்காரர், ரஜினி பணக்காரர் ஆன மாதிரி ஒரே நாளில் முதலமைச்சர் ஆகணும்னு ஒரு பகல் கனவு கண்டு கொண்டிருக்கிறார். அந்த பகல் கனவு பலிக்காது. தேர்தல் களத்தில் ஓட ஓட விரட்டுவோம் என்பதை மட்டும் தெரிவித்துக் கொள்கிறோம். அது ஒரு முருங்கை மரத்தை முறிச்சு வளர்க்கணும்னு சொல்லுவாங்க இல்லையா, அது தலைவர் தான் முறிச்சு வளர்க்கணும். அதாவது ஓவரா வளர்ந்து எதையாவது பேசிக்கிட்டு இருந்தால், தற்குறித்தனமாக பேசினால், அதாவது இவ்வளவு காலம் ஒரு நல்ல நற்பெயருக்கு நானும் சரி அவங்க அப்பாவும் சரி அவருக்கு நற்பெயருக்காக அவ்வளவு போராடி இருக்கோம். ஆல்பத்தை தூக்கிட்டு போய் தெருவாக ஆபீஸாக போராடி அவருக்கு ஒரு நல்ல பெயரை உருவாக்கி இருக்கோம். இப்போ நேற்று 6 மாசத்துக்குள்ள வந்த ஒரு ஆதவ் அர்ஜுனா போன்றவர்கள் ஒரு தற்குறிகள் அவருடைய ஒரு புகழை கெடுக்கிறதுக்கு நினைக்கிறாங்க. நிச்சயமாக தேர்தல் களத்தில் ஓட 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 விரட்டப்படுவார்கள் என்பதுதான் உண்மை. அதிமுகவை பொறுத்த மட்டும் உங்களுக்கே தெரியும், ஒரு தோல்வியடைந்த கட்சி. அவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அவருடைய கட்சியை அவரே அழித்துக் கொண்டிருக்கிறார். பல பிரிவுகளாக சின்ன பின்னமாக சசிகலா அவர்கள், அதே போல பல பிரிவுகள். இப்போ அங்கிருந்தே அருமையண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் இங்கே வந்துட்டாங்க. நிறைய பேர் பிரிந்து சென்று கொண்டிருக்கிறார்கள். பண்ருட்டியார் ஒரு கட்சி தொடங்கியிருக்கார். ஒரு கட்சி சின்ன பின்னமாக சிதைந்து கொண்டிருக்கிறது. அவருடைய நிர்வாக திறன் ரொம்ப மோசமாக போயிட்டு இருக்கு. அதனால அதிமுகவெல்லாம் படுதோல்வி அடையும் என்பதுதான் உண்மை. மற்ற உங்களுக்கு தெரியும், அது விஜயுடைய தேவைக்காக இருக்கட்டும், மற்ற கட்சிகள்லாம் கண்டிப்பாக திமுக முன்னால இது ஒரு யானை படம் மாதிரி, யானை சிங்கம் புலி எல்லாம் கலந்துகிட்ட ஒரு வீரம் எப்படி இருக்குமோ அப்படி ஒரு வீரத்தோடு வருகிறது. காரணம் அவ்வளவு நல்ல செயல்களை செய்திருக்கிறார், பணிவோடு இருக்கிறார். யாரை பற்றியும் பொது வழியில் தப்பா பேசாம அமைதி, சொல் அல்ல செயல் என்பதில் தெளிவாக இருக்கிறார் சிஎம் அவர்கள். அதனால தான் அவருக்கு மக்கள் ஆதரவு இருக்கிறது என்பது என்னுடைய